வீடு கடன் வாங்கி வாங்கலாமா கூடாதா? வணக்கம் நண்பர்களே, கார்த்திகேயன் உங்கள் நிதி ஆலோசகர் பேசுகிறேன். 25 லட்ச ரூபா வீட்டுக்கு 27 லட்ச ரூபாய் வட்டி கட்டுறேனே, இது கரெக்டா? அல்லது கடன் வாங்க பயமா இருக்கு, அதனால நான் வீடு வாங்குறது தள்ளி போடுறேன். இப்படி எத்தனை கேள்வி மனசுல, அத்தனை கேள்வி வந்த பிறகுதான் நம்ம வீடு வாங்குற முடிவை தள்ளி போடுறோம் அல்லது எடுக்காமலே இருந்துடுறோம். ஆனா இது சரியா இந்த கணக்கு அல்லது உண்மையான கணக்கு என்ன? ஸோ இதை பார்க்கலாம். இன்னைக்கு நாம 25 லட்ச ரூபா கடன் வாங்கி 27 லட்ச ரூபா வட்டி கட்டுறோம். இதுதான் காலையில எல்லாருக்கும் எழுந்து சொன்ன, வீடு வாங்குறதுக்கு முன்னாடி பயம், வாங்கி முடிச்ச பிறகு அதே பயம், எப்போ இதை அடைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் நம்மளை பயமுறுத்துது. சரி, இந்த பயம் போறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த கணக்கை பார்க்கலாம். 20 வருஷம் லோன் போடுறோம், 30 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறோம், 25 லட்ச ரூபா கடன் வாங்குறோம். அப்போ அந்த 25 லட்ச ரூபா கடன் வாங்கி வீடு வாங்கினா என்னெல்லாம் லாபம்? இன்னைக்கு வட்டி விகிதம் 8.5% அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் நமக்கு ஒரு வீடு வாங்கிடுறோம், 5 லட்ச ரூபா மார்ஜின் பண்ணி போட்டு வாங்குறோம். ஸோ சாதாரண எளிய நிலைமையிலேருந்து வரும்போது ஒரு வீடு வாங்குறது எல்லாருக்கும் ஒரு கனவு. அந்த கனவை நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும். ஏன்னா குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். கல்யாணமான புதுசில் நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ நமக்கு ஒரு வீடு இருக்கும்போது அந்த வீட்டுக்கான சில சின்ன சின்ன சங்கடங்களையும் அல்லது சில நிதி கையாளுறத நம்ம செஞ்சு தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம்? அதில் 25 லட்ச ரூபாய்க்கு 27 லட்ச ரூபா கட்டுறோம். அப்போ இதில் என்ன, 21,000 ரூபா மாதம் கட்டுறோம். 21,000 ரூபாயில் 21,000த்துக்கும் பயப்படணுமா? தேவையில்லை. ஏன்னா 21,000த்துல 4,000 ரூபாய் அசல் கட்டுறோம். அசல் எப்படி பார்த்தாலும் நம்ம வாங்கின கடனை கட்டி தான் ஆகணும். ஸோ அதனால் நம்ம அதை மறந்துடலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்ட்ரெஸ்ட்டுங்கிற போர்ஷனை 17,000 ரூபாய் கட்டுறோம். அந்த 17,000த்துக்கு நம்ம என்ன கணக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடு வாங்கிட்டோம், அந்த வீட்டில் குடியிருக்கோம். இப்போ 17,000 பணம் கட்டுறோம் எக்ஸ்ட்ராவாக. அதில் 12,000 ரூபாய் வீட்டு வாடகைன்னு வச்சுக்கலாம். நம்ம 2வது வீடாக இருந்தால் நமக்கு 12,000 ரூபாய் வாடகை நமக்கு வரும், இன்கமாக வரும். அல்லது முதல் வீடாக இருந்தால் ஏற்கனவே 12,000 வாடகைக்கு இருந்த நமக்கு அந்த வாடகை செலவு இல்லாமல் போகுது. அப்போ 12,000 ரூபாய் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அந்த பணம் போக தான் 17,000 கட்டுறோம். ஸோ அப்போ 5,000 ரூபாய் நமக்கு உண்மையான நெட் அவுட்ஃப்ளோ அப்படின்னு பார்த்தா 5,000 ரூபா தான் கூட கட்டுறோம். அந்த 5,000 ரூபாயில் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் நமக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் அலவுடு. ஆனால் இங்கே கொஞ்சமாக கடன் வாங்கினதுனால நமக்கு ஒரு 1,500 ரூபா மாதம் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டாக கிடைக்கும். அப்போ இந்த 5,000த்துல 1,500 ரூபா போயிடுச்சுன்னா பாக்கி 3,500 ரூபா தான் நம்ம கட்ட வேண்டிய பணம். ஸோ அசல் கட்டணும், இந்த வீட்டு வாடகைக்கு பதிலாக குடியிருக்கிறோம், இஎம்ஐ கட்டுறோம், அடுத்தது இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் 1,500 ரூபா கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தா கடைசியில் 3,500 ரூபா தான் நம்ம கட்டுறோம். 3,000 ரூபா வீடு வாங்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்ததுக்கு 3,500 ரூபா மாதம் கட்டினா நமக்கு ஒரு சொந்த வீடு. இது ஒரு விஷயம். 2வது, இந்த வீடு நாளைக்கு விலை ஏறும். இது மாதிரி எத்தனையோ வீடு, இப்போ நங்கநல்லூரில் 4 லட்ச ரூபாய்க்கு வாங்கின வீடு, வேளச்சேரியில் 6 லட்ச ரூபாய்க்கு வாங்கின வீடு தான் இன்னைக்கு 80 லட்ச ரூபாயும், 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வீடு இன்னைக்கு 80 லட்ச ரூபாயும் 90 லட்ச ரூபாயும் விற்கிது. இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இல்லையா? அப்போ இதே மாதிரி இன்னைக்கு 30 லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு 30 லட்ச ரூபாய்க்கு வாங்குற வீடு நாளைக்கு 90 லட்ச ரூபாய் விற்கும். அப்போ 60 லட்ச ரூபாய் நமக்கு கூட கிடைக்குது. ஸோ அதோட வளர்ச்சி விகிதத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3,500 ரூபாயெல்லாம் தாண்டும். ஸோ அப்போ இந்த பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதையும் தாண்டி பண மதிப்பு இழப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம 1 லட்ச ரூபாய் ஒருத்தருக்கு நண்பருக்கு கடன் கொடுக்குறோம். அடுத்த வருஷம் அவரும் மறக்காமல் அந்த 1 லட்ச ரூபாயை திருப்பி கொடுத்துட்டாருன்னா நமக்கு நஷ்டமா இல்லையா? நஷ்டம். காரணம் என்னென்னா, இந்த வருஷம் 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்குற சாமான் பொருள் அடுத்த வருஷம் 1,07,000 ரூபாய் கொடுத்தாதான் வாங்க முடியும். காரணம் பண மதிப்பு இழப்பு. அப்போ வாங்குற பொருள் வாங்குற கெப்பாசிட்டி நமக்கு கம்மியாயிடுது, பணத்துக்கு மதிப்பு கம்மியாயிடுது. அப்போ கொஞ்சம் பொருள் தான் வாங்க முடியும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா 1,07,000 கொடுத்தாதான் அதே பொருளை வாங்க முடியும். அப்போ 7,000ங்கிறது இன்ஃப்ளேஷன். ஸோ அப்போ 1,07,000 கொடுத்தா நம்ம ஒன்றும் வட்டி வாங்கிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. அதே 1 லட்ச ரூபாய் வாங்கினதான் அர்த்தம். ஸோ அப்போ 1 லட்சத்துக்கு மேலே 7,000த்துக்கு மேலே போனால் தான் அது வட்டியாக மாறுது. ஸோ அது மாதிரி தான் பேங்க்கும் வாங்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இன்ஃப்ளேஷனில் நமக்கு 7% நமக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ 20 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம், 25 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கோம்னா அந்த கடனுக்கு 7% பண மதிப்பு குறையுது. ஸோ அந்த 7% இன்ஃப்ளேஷனையும் கணக்கில் எடுத்துட்டோம்னா இந்த 3,500 ரூபாய் இல்லாமல் நமக்கு நம்ம இன்ட்ரெஸ்டே இல்லாமல் வட்டி இல்லாத கடனாக தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இதே மேலை நாடுகளில் சில பேர் சொல்லலாம் 4% தான் வட்டி, 3% தான் வட்டின்னு. ஆனால் ஃபாரினில் இன்ஃப்ளேஷனே 3% தான்.
அல்லது இன்ஃப்ளேஷனு 2% தான், அந்த இடத்துலையும் அவங்க 5% 6% வட்டி வாங்குறாங்க. இன்ஃப்ளேஷனோட கூட 3% வாங்குறாங்க. அப்படி பார்த்தா துபாயில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கடன் சில நாடுகளில் கொடுக்குறாங்க. பட் இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால 8.5% சப்சிடைஸ் ரேட். ஏன் இந்த சப்சிடைஸ் ரேட்னு சொல்கிறோம்? இந்த 8.5% ரேட் வந்து சப்சிடைஸ் ரேட்னு சொல்கிறோம். பேங்க்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் லோனோ அல்லது ஒரு மார்ட்கேஜ் லோனோ போனோம்னா கண்டிப்பாக 12 to 15% தான் கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா அது பிஸ்னஸ் லோன். அப்போ இது ஏன் ஹவுசிங் லோனை சப்சிடைஸ் ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, சப்சிடைஸ் ரேட்டுங்கிறது இதனால ஒரு இண்டஸ்ட்ரி வளருது, நாளைக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. கார்பெண்டர், வுட் ஒர்க்கு, நாளைக்கு வந்து மேசன் எல்லாருமே வேலை செய்கிறாங்க. ஒரு பெரிய பொருளாதாரம் இந்தியாவோட ஜிடிபி உயர்றதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பும் கிடைக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வாடகை, இன்ஃப்ளேஷன், இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட், இந்த ப்ராப்பர்ட்டியோட க்ரோத்து, 30 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி நாளைக்கு 90 லட்ச ரூபா விற்கும் 20 வருஷம் கழித்து. இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்தோம்னா கண்டிப்பாக கடன் வாங்கி வீடு வாங்குறது லாபம் தான். ஸோ அதனால் முதல் வீடு வாங்கும்போது பணம் சேர்த்து வாங்குறத விட 5 லட்ச ரூபா கொஞ்சோண்டு பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல வீடாக வாங்கி சந்தோஷமாக நிம்மதியாக கொடுத்துன்னு இருக்கலாமே.